ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பில் குறள் எண் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். விளக்கம்: பெய்யும் இயல்பிலிருந்து மாறி மேகம் பெய்யாது போனால் நீண்ட கடல் கூட வற்றி போகும். இப்போ இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல்லேருந்து வேகமாக சந்தோஷமாக வந்த மகிழ் தன்னோட பேக்கை கீழே வச்சுட்டு அப்பா கிட்ட ஓடியே போய் இன்றைக்கி ஸ்கூலில் மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா அப்படியா, உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நல்லா புரிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். எங்கே சொல்லேன், எனக்கு மறந்து போச்சு, எப்படி மழை பெய்யுது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அவன் ரொம்ப ஆர்வமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். வெயில் அடிக்குதுல, அந்த சூட்டில் கடல் தண்ணி எல்லாம் ஆவியாகி மேலே போய் மேகமாக மாறிடும், அந்த மேகம்தான் மழையாக பெய்யுது அப்படின்னு விளக்கமாக சொல்கிறான் மகிழ். சரி, அழகாக சொன்னேன், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. மகிழுமே ஆர்வமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ கடல்ல இருந்து நிறையா தண்ணி ஆவியாக போயிடுதுல, ஆனால் கடலில் தண்ணி குறையிறதே இல்லையே, அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட மகிழ், ஏன்னா அந்த தண்ணி தான் எல்லாமே மழையாக திரும்ப கடலுக்கே வந்துடுதே அப்படின்னு சொல்கிறான். சரியாக சொன்ன, வெரி குட் அப்படின்னு மகிழை அவங்க அப்பா பாராட்டுறாங்க. தன் மகனை நினச்சி அவருக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆனால் மகிழ், எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஒரு வேளை ஆவியாக போன தண்ணி எல்லாமே மழையாக மாறாமல் அப்படியே மேகமாக ஆகாயத்திலே இருந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். புத்திசாலி தாண்டா நீ, அப்படி ஆவியாக போன தண்ணியெல்லாம் மழையாக திரும்பி வரல அப்படின்னா கடலில் தண்ணி குறைஞ்சி கடைசியில் கடலே வற்றி போனாலும் போயிடும் அப்படின்னு அவங்க அப்பா பதில் சொல்கிறாரு. எங்கே நீயே சொல்லு பார்ப்போம், கடல் வற்றி போகுமா அப்படின்னு மகிழை பார்த்து அவங்க அப்பா கேட்குறாங்க. மகிழை யோசித்துட்டு, கடல் ரொம்ப பெருசு, அதுக்கு முடிவே கிடையாது, பயங்கர ஆழமும் கூட, அதெல்லாம் வற்றி போக வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பாவுக்கு நம்ம இதை பேசும்போது எனக்கு ஒரு குறள் ஞாபகம் வருது. திருவள்ளுவர் வான் சிறப்பு அதிகாரத்தில் ஒரு குறளில் அழகாக சொல்லியிருப்பார். அந்த மழை பெய்யலை அப்படின்னா கடல் நீர் கூட வற்றி போகும் அப்படின்னு மழையின் சிறப்பை அழகாக அந்த குறளில் சொல்லியிருப்பார் அப்படின்னு அந்த குறளை எடுத்து சொல்கிறாரு நம்ம மகிழுக்கு. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.